ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஸோ இப்போ தான் வந்து இது மாதிரி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஆடுற டபிள்யூடிசி ஃபைனலோட டே 2 வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் வந்து டெம்பா பவுமா அண்ட் டேவிட் பெடிங்ஹாம் வந்து டே 1ல் வந்து அவுட் ஆகாமல் டே 2ல் பேட்டிங் ஆட வந்தாங்க. அதில் வந்து டெம்பா அதில் இன்னைக்கு வந்து முதல் செஷனில் வந்து டெம்பா பவுமா வந்து இது மாதிரி இன்டென்ட்டோட இந்த மாதிரி ஸ்டார்க்கு கமின்ஸு அப்புறம் பியூ வெப்ஸ்டர்லாம் அடிக்க ஆரம்பித்தார். ஸோ டே 1ல் வந்து அவர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக போனார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்காக போனார். அந்த மாதிரி அட்டாக்கிங்காக போய் தான் இந்த மாதிரி அவர் வந்து 36 ரன்ஸில் இருந்தார். அப்பன்னு பார்த்தா அவர் வந்து இந்த மாதிரி அடிக்க போய் வந்து கவர்ஸில் இருந்த மானஸ் லாபிஷன்ட்டு வந்து கேட்ச் போச்சு. ஒரு சூப்பர் ஃப்ளைங் கேட்ச் ஒரு பிடிச்சாரு. அந்த மாதிரி கேட்சஸ்லாம் பிடிச்சா தான் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் ஃபைனல்ஸில் வந்து ஜெயிக்க முடியும். அவர் கூட ஆடின டேவிட் பெடிங்ஹாம் வந்து இன்னைக்கு வந்து அவர் 45 ரன்ஸ் வந்து அவரோட விக்கெட் போயிடுச்சு. அண்ட் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டெம்பா பவுமா அந்த பக்கம் அட்டாக் பண்ணுறப்போ டேவிட் பெடிங்ஹாம் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடி சிங்கிள்ஸ் ஓடி அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் டெம்பா பவுமோட விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் டேவிட் பெடிங்ஹாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் டேவிட் பெடிங்ஹாம் வந்து 45 ரன்ஸ் அடித்தார். சாரி, ஒரே நிமிஷம். ஆனால் இந்த மாதிரி பெடிங்ஹாம் வந்து 45 ரன்ஸில் அவுட் ஆயிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எந்த பேட்ஸ்மேனுமே அவ்வளோ ரன்ஸ் அடிக்கல. அவங்களும் ஈஸியாக விக்கெட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சனு, கேசவ் மகாராஜ், ரபடா, அதுக்கப்புறம் அந்த கேசவ் ரபடா, லுங்கி இங்கிடி, அப்புறம் கீப்பர் கைல் VERREYNNE. அவர் பேர் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அது வேற வாயில் வரல, அது வேற. ஸோ அவர் வந்து 13 ரன்ஸில் அடிச்சுட்டு விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. ஸோ பெடிங்ஹாம் அண்ட் டெம்பா பவுமாவை தவிர பாக்கி எந்த பேட்ஸ்மேனுமே அவ்வளோவா ரன்ஸ் அடிக்கல ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேருந்து பவுலிங் போட்டாங்களே, அந்த பக்கத்தில் பவுலிங் போட்டாங்களே டீம் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேப்டன் பேட் கமின்ஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து 6 விக்கெட் தூக்கியிருக்காரு. அதுவும் யாரெல்லாம், அவியான் முல்டரு, டெம்பா பவுமா, அதுக்கப்புறம் வந்து ஒரே நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா. ஸோ இந்த மாதிரி கமின்ஸ் வந்து முல்டர் அவுட் ஆகினாரு டே 1லே. அப்புறம் டெம்பா பவுமா அவுட் ஆகினாரு, பெடிங்ஹாம் அவுட் ஆகினாரு, ரபடா அவுட் ஆகினாரு, யான்சன் அவுட் ஆகினார். அப்புறம் கீப்பர் இருக்காரு கைல் VERREYNNE, அவரையும் அவுட் ஆகினார். ஸோ இன்னைக்கு கமின்ஸுக்கு வந்து இன்னைக்கு 6 விக்கெட்ஸ்
தூக்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கமின்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டு வேறு பண்ணியிருக்காரு. கமின்ஸ் வந்து இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனலில் 5 விக்கெட்ஸ் தூக்குற மொதல் கேப்டனாக ஆயிருக்காரு பேட் கமின்ஸு. அண்டு பேட் கமின்ஸுக்கு 6 விக்கெட்டு, சாரி பேட் கமின்ஸுக்கு 6 விக்கெட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்க்கு 2, ஒரு ரன் அவுட்டு. அப்புறம் ஜாஷ் HAZLE WODக்கு வந்து சிங்கிள் விக்கெட்டு தூக்கி வந்து ஆஸ்திரேலியா வந்து டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 138 ரன்ஸுக்கு வந்து பவுல் அவுட் ஆக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 74 ரன்ஸ் வந்து 74 ரன்ஸ் லீடு கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அண்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்னாலே இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் பார்ட்னர்ஷிப் போடணும் தானே. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்னா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் பார்ட்னர்ஷிப் போடணும்ல. இந்த மாதிரி பவுமா அண்ட் பெடிங்ஹாம் வந்து ஒரு பவுமன் பெடிங்ஹாம் வந்து 64 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் 2 பேரோட விக்கெட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே பார்ட்னர்ஷிப் போடல, ஒழுங்காக பேட்டிங்கும் ஆடல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 74 ரன்ஸ் 74 ரன்ஸ் லீடை வச்சுட்டு ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் உஸ்மான் கவாஜா அண்டு மானஸ் லாபிஷன் ஓப்பனிங் பண்ணலான்னு வந்தாங்க. அதில் வந்து மானஸ் லாபிஷன் வந்து இன்னைக்கு வந்து மானஸ் லாபிஷன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். அடிக்க வேண்டிய பால்லாம் இந்த மாதிரி அடித்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவுட் ஆகிற பால்லாம் இந்த மாதிரி வெல் லெஃப்ட் விட்டார். ஸோ அவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணார். அவர் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு கம்பெனியாக வந்தாருங்க உஸ்மான் கவாஜா. இந்த டெஸ்ட் மேட்ச் பெருசாக எதுவுமே பண்ணல. இந்த அவருக்கு வந்து இப்போ வயசு வந்து 38 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணுவாரோன்னு தெரில வேறு. இப்போ இந்த மேட்ச்சை வந்து 2 இன்னிங்ஸு ஓன்லி 6 ரன்ஸ் தான் மொத்தமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னைக்கு இருந்து அந்த 6 ரன் அடிக்க வந்து 23 பால்ஸ் ஆச்சு. அவர் வந்து சுத்தமாக ஃபார்மும் இல்லை, ஃபார்ம்லேயே இல்லை அவர் வேறு. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்தார் கேமரான். அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து கேம் கிரீன் வந்தார். அவர் வந்தார், மொதல் பால் டாட் பால் ஆடினார். அப்புறம் செகண்ட் பால் அவரும் விக்கெட்டை விட்டு போயிட்டார். ஒரே ஓவரில் வந்து இந்த மாதிரி மொதல் இன்னிங்ஸு இந்த மாதிரி அவுட் ஆகினது வந்து 2 பேர் ஒரே ஓவரில் அவுட் ஆகினது வந்து கைசோ ரபடா தான். அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் இந்த மாதிரி கவாஜா அண்டு கேமரான் கிரீன் வந்து அவுட் ஆக்குனது வந்து ரபடா தான். ஸோ அவர் வந்து அது வேறு ஒரு ரெக்கார்டு வேறு, ஒரு ரெக்கார்ட் ஃபார் ரபடா வேறு இன்னைக்கு பண்ணியிருக்காரு ரபடா. அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்தார் இன்னைக்கு. அவர் வந்து பெருசாக எதுவும் பேட்டிங் ஆடல. அவர் வந்து இன்னைக்கு அவரும் லாபிஷனும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போடலன்னா இந்த மாதிரி ஸ்மித்தும் லாபிஷனும் பார்ட்னர்ஷிப் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து முதல்ல ஸ்டீவ் ஸ்மித்தோட அவர் அவுட்டாக்கு வந்து லுங்கி இங்கிடி போட்டார் பாருங்க, ஒரு பால் இன்ஸ்விங்கர் போட்டு பேடில் போட்டு ப்ளம்ப் அவுட்டு.
அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் வேறு போனாங்க. ஆனால் அப்பீல் போய் வந்து அவுட்டுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மானஸ் லாபிஷேன்னு வந்து அப்படியே அவுட் ஆயிட்டாரு. அவர் வந்து அவுட் ஆனது ஒரு கார்ட் பெயிண்ட் அவுட் ஆயிட்டார் பை மானஸ். அவர் கார்ட் பெயிண்ட் ஆயிட்டாரு பை மார்க்கோ யான்சன். அவர் வந்து இன்னைக்கு வந்து 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அண்டு அதுக்கப்புறம் வந்து பியூ வெப்ஸ்டர் வந்து அவரும் பேட்டிங் வந்து ஒழுங்காக ஆடல. அவர் வந்து இன்னைக்கு 9 ரன்னு ஆஃப் 11 balls அடிச்சுட்டு அவரும் போயிட்டார். டிராவிஸ் ஹெட் வந்து அதே 9 ரன் தான் அடித்தார். இதுமாரி டிராவிஸ் ஹெட் வந்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து 20 ரன்ஸ் மொத்தமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கார் டிராவிஸ் ஹெட். ஆனால் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆக்கா வந்து வியான் முல்டர் போட்டார் பாருங்க ஒரு பால், செம்ம பால். டிராவிஸ் ஹெட் டிஃபென்ஸ் ஆடலாம் போனார். அந்த பால் வந்து டிராவிஸ் ஹெட்டோட டிஃபென்ஸையும் பீட் பண்ணி போய் டிராவிஸ் ஹெட்டோட டிஃபென்ஸை பீட் பண்ணி போய் ஸ்டம்பில் பட்டு டிராவிஸ் ஹெட் வந்து பவுல்ட் ஆகிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மொத்தம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒழுங்காக பேட்டிங் ஆனது ஒரே ஆள் தான், அலெக்ஸ் கேரி தான். அலெக்ஸ் கேரி வந்து 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அவர் வந்து 5 பவுண்டரி அடித்தார். அவர் வந்து ஒன் டே மாதிரி ஆடி இருக்காரு இன்னைக்கு. 43 ரன்ஸ் ஆஃப் 50 பால் அடித்தார் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அவரும் ஆல்மோஸ்ட் வந்து டுடேஸ் பிளே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். அப்பன்னு பார்த்தா வந்து அவர் வந்து ரபடா கிட்ட வந்து அவுட் ஆகிறாரு, எல்பிடபிள்யூ அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அலெக்ஸ் இந்த மாதிரி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணது வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து அடிக்க வேண்டிய பாலில் வந்து சிங்கிள்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பாதி பால் டிஃபென்ஸாக பண்ணார். அவர் வந்து இப்போ வந்து அவுட் ஆகலை இன்னும். அவர் வந்து 16 ரன்ஸ் ஆஃப் 47 balls அவுட் ஆகாமல் இருக்கார். அப்புறம் அதுக்கு முன்னாடி பேட் கமின்ஸ் வந்தார். ஒரு பவுண்டரி அடிச்சார். அப்புறம் 2 சிங்கிள் ஓடினார். அதுக்கப்புறம் அவரும் லுங்கி இங்கிட்ட அவுட் ஆனார். ஸோ வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து 144 ஃபார் 8 விக்கெட்ஸில் இருக்காங்க. அவங்கள்ட்ட லீடு வந்து 209 இருக்கு லீடு ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அவங்க இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் கையில் பாக்கி 2 விக்கெட்ஸ் தான் இருக்குது. அது வந்து டுமாரோ டே 3ல வந்து மொதல் செஷன்லேயே வந்து 2 விக்கெட்டும் போயிடும். அதுக்கப்புறம் டீம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அந்த டார்கெட் ஆஃப் 220 or 215 அடிக்க வந்து அவங்கள்ட்ட 2 days டைம் இருக்குது. ஒழுங்காக பிளான் பண்ணி அடிக்கலாம். 2 daysனால் ஆல்மோஸ்ட் 180 overs கம்ப்ளீட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் டே 3ஓட எத்தனை ஓவர்ஸ் பாக்கி இருக்கோ அது வேறு இருக்குது. ஸோ அவங்க வந்து க்ளோஸ் டு 2.5 days இருக்குது. அவங்க அதை பார்த்து ஒழுங்க பிளான் பண்ணி ஆடினா அவங்க வந்து இப்போ அவங்க தான் வந்து வேறு இந்த டிரைவர்ஸ் சீட்டில் இருக்காங்க. அவங்க தான் இப்போ டிரைவர்ஸ் சீட்டில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க தான் இப்போ சாம்பியன்ஸ் ஆவாங்க. அன்லெஸ் டீம் ஆஸ்திரேலியா வந்து
சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த 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 டார்கெட்டை அடிக்க விடாமல் வந்து அவங்கள வந்து சீக்கிரமாக அவுட் ஆக்கிட்டா இப்போ ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ஆகலாம். இப்போ வந்து மேட்ச் வந்து சூப்பராக போகுது. போக போகவும் இந்த மாதிரி மேட்ச் சூப்பராக இருக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.